அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம விரும்பக்கூடிய பெண்ணையோ ஆணையோ நம்ம வசியம் பண்ணக்கூடிய ஒரு வசிய மருந்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த வசிய மருந்தை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, கணவன் மனைவி இருக்கீங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கணவனோ இல்லை மனைவியோ இந்த வசிய மருந்தை உங்கள் மனைவிக்கோ கணவனுக்கோ நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? அதே போல் காதலன் காதலிகள் விரும்பிக்கிட்டு இருக்கீங்க, 2 பேரும் விரும்பிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு வருது அப்படின்னா, உங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வசிய மருந்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, உங்களை பற்றின சிந்தனைகளோடு இருப்பாங்க. சரிங்களா? உங்கள் மேலே பயபக்தியோடு உங்களுடைய காதலை மதித்து நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள்கிட்டயே இருப்பாங்க. சரிங்களா? நீங்களே வேணான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களை தேடி தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? உங்களை சுற்றியே அவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வசிய மருந்து வேலை செய்யக்கூடிய முறை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களை தவிர வேறு எந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் வசிய மருந்து. சரிங்களா? வசிய மருந்து இதில் யாரெல்லாம் கொடுக்கலாம்னா, கணவன் மனைவி கொடுக்கலாம், காதலன் காதலி கொடுக்கலாம், இல்லை நீங்கள் விரும்பக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தவறான நோக்கத்திற்கும் யாரும் பயன்படுத்திட வேணாம். என்னென்னா, இந்த மாதிரி வசிய மருந்துகளை நம்ம தவறான முறைக்கு நம்ம பயன்படுத்தும் போது வம்சங்கிறது அழிஞ்சு போயிடும். சரிங்களா? அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? சரி, இந்த வசிய மருந்தை எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வசிய மருந்து செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரம்மத்தண்டு சொல்லக்கூடிய மூலிகையுடைய விதை. சரிங்களா? நல்லா கவனமாக கேட்டுங்க. பிரம்மத்தண்டுன்னு சொல்லக்கூடிய மூலிகையுடைய விதை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மருளூமத்தையுடைய விதை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னாவரையுடைய விதை. சரிங்களா? அடுத்து சூரியகாந்தியோடைய விதை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குடைக்காளான்னு சொல்லுவாங்கல்ல. சரிங்களா? இந்த குடைக்காளான் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய மொட்டு. இந்த பொருட்களை எல்லாத்தையுமே சேகரித்து எடுத்துகிட்டு நிழலில் காய வச்சு அதை என்ன செஞ்சுக்கிங்கன்னா, நல்லா இடிச்சிங்கன்னா நல்லா தூள் போல் ஆயிரும். அந்த தூளை என்ன செய்கிறீங்கன்னா, பனி துளி நீர் இருக்குது பாருங்கள், அதாவது ஒரு வாழை இலையை காலையில் நைட்டு ஒரு வாழை இலையை வெளியே மொட்டை மாடியில் இதில் விரித்து வச்சுட்டிங்க அப்படின்னா, பனி விழுகிற நேரத்துக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வாழை இலையில் பனித்துளிங்கிறது சேமிச்சிருக்கும். அந்த பனித்துளியை விட்டு நீங்கள் அரைக்கலாம். இல்லைனாலும் ஒரிஜினல் பன்னீர் விட்டு நீங்கள் அரைச்சிக்கிறலாம். சரிங்களா? இந்த 2ல் எது வேணாலும் விட்டு அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி நல்லா அரைச்சிங்க அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா, நல்லா தூள் பக்கத்தில் ஒரு 2 மணி நேரமாவது அரைக்கணும். அரைச்சி முடித்த பிறகு அதை பார்த்தீங்கன்னா உளுந்து அளவுக்கு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, உருட்டி அதை என்ன செஞ்சீங்கன்னா நிழலில் காயப்படுத்தி வச்சுக்கோங்க. காய போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அந்த மருந்து உருண்டைகளெல்லாம் ஒரு தாம்பாளத்தட்டில் கொட்டிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஒன்று பொருதி வச்சுக்கிட்டு அந்த மருந்துக்கு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூப்பழம் இதெல்லாம் வச்சு பூஜை போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 16 நாளைக்கு இந்த மந்திரத்தை அந்த மருந்துக்கு உரு கொடுக்கணும். சரிங்களா? உரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மருந்துங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கு பிறகு நீங்கள் யாரை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த பெண்ணுக்கு சாப்பாட்லேயோ இல்லை பால்லையோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி பொருட்கள்லையோ நீங்கள் இதை கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க காலம் முழுவதுக்கும் உங்களுக்கு அடிமையாக உங்கள் மேலே பயபக்தியோடு நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட அன்னோன்யமாக இருப்பாங்க. சரிங்களா? இது பெரும்பாலும் கணவன் மனைவிமார்கள் இதை செஞ்சுக்கிடுவாங்க. சரிங்களா? இன்றைய காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாததுனால தான் குடும்பங்களுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு விரிசல் உண்டாகி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரைக்கும் போயிடுது. அந்த சூழ்நிலைக்கு போகாத அளவுக்கு நம்ம தடுக்கணும் அப்படின்னா இந்த மருந்தை நம்ம கொடுத்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிடும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு அடிமையாக நம்மளுடைய பேச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் சித்தர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வசிய மருந்து அப்படிங்கிறது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.